உத்தம வில்லன் திரைப்படம் உரிய நேரத்தில் வெளியிடாததற்கு பட தயாரிப்பாளர் லிங்குசாமி கமல்ஹாசன் ரசிகர்களிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கோரினார். இது தொடர்பாக லிங்குசாமியுடன் எமது செய்தியாளர் பிரியா நடத்திய நேர்காணலை இப்போது பார்க்கலாம். நேற்று மார்னிங்லேருந்து உத்தம வில்லன் ரிலீஸ் ஆகுமா இல்லையான்னு தெரியாமல் இன்றைக்கி கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும் 1:30 எல்லா ஷோஸும் போகும் அப்படின்ட்டு உத்தரவு எடுத்துருக்காங்க. இப்போ நம்மளோட லிங்குசாமி சார் இருக்கார். என்ன பிரச்சனை நடந்துச்சு அப்படின்றத பற்றி அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ சார். ஸோ நேற்று மார்னிங்லேருந்து இந்த பிரச்சனை தீர்ந்துட்டுருக்கு. ஸோ என்ன பிரச்சனைன்னு தீர்வாக எல்லாருக்கும் தெரியாது. ஸோ ஒரு சின்ன இது மட்டும் சொல்லுங்கள், என்ன நடந்துச்சு, எதனால் இந்த கடைசி சமயத்தில் ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு. பெரிய படம் கமல் சார் இதை பர்ஃபெக்டாக சரியாக ரிலீஸ் பண்ணணும் தான் எங்களுக்கும் பக்காவான ஆசை இருந்துச்சு. மே 1 முக்கியமான டேட்டு நாங்கள் அனௌன்ஸ் பண்ணோம். நாங்கள் திருப்பதி பஸ்ஸில் இது வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு தவறு நடந்ததில்லை. முதல்ல அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ரசிகர்களை முதல் நாள் வர வச்சு படத்தை ரிலீஸ் பண்ண முடியாமல் விட்டதுக்கு காரணம்னா இந்த படத்துக்கு ரெட் அடித்ததுனாலையும் சின்ன வியாபார ரீதியாக சின்ன பிரச்சனைகள் எங்களுக்கு வந்துச்சு. அது எல்லாத்தையுமே என் கூட நின்று தீர்த்தது ஞானவேல் சார், ஸ்டுடியோ கிரீன். பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க, லைஃப் லாங் மறக்க முடியாது. அதே மாதிரி அன்பண்ணன், சரத்குமார் சார், ஜானு சார், அருள்பதியன் அண்ணன், விக்ரமன் சார், மொத்த யூனியன், எல்லா யூனியனில் இருக்கிற எல்லா மெம்பர்ஸ் எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எனக்கு கரெக்ட் டயத்துக்கு ரிலீஸ் பண்ண முடியாதுங்கிற வருத்தம் எனக்கு இருக்குது. இருந்தாலும் இந்த படம் ஓவர்சீஸ் ஃபஸ்ட் ரிலீஸ் ஆச்சு. ப்ரெஸ் பீப்புள்ஸ் பார்த்துட்டாங்க, எல்லாருமே ரொம்ப நல்லா சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி படம் 1:30 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லா தமிழ், தெலுங்கு, கேரளா, கர்நாடகா எல்லா இடத்துலையுமே எங்கள் திருப்பதி பதி சார்பாக எங்கள் கூட நின்று இந்த வேலையை செஞ்சு கொடுத்த, இந்த வேலையை முடித்த என் சப்போர்ட்டாக இருந்த எல்லாருக்கும் நன்றி. ஸோ முன்னாடி இருந்த படங்கள் அதில் இருந்த டெப்னால கடைசி சமயத்தில் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பணம் கேட்குறாங்க அப்படிங்கிற பிரச்சனைனால தான் இந்த படம் நிறுத்தப்பட்டது அப்படின்னு கேள்விப்படுறோமே. அது எந்த அளவுக்கு உண்மை சார்? அப்படி ஒரு கம்பெனியில் தொடர்ந்து ஒரு பெரிய பெரிய படங்கள் அப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கப்போ இந்த மாதிரி சின்ன பிரச்சனைகள் வரும். அதை பேஸ் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பெரிய படமோ அவ்வளோக்கான சின்ன ஒரு பிரச்சனை வந்துச்சு.